Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்தில் சிக்கி 25 பேர் உயிரிழந்த நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயராம் வழங்க கேட்கலாம். ஜெயராம், விவரங்கள். நிச்சயமாக விக்னேஷ், நேற்று மதியம் விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் பட்டாசு ஆலை ஒன்றில் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் சம்பவ இடத்தில் 23 பேர் உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 2 பெண்கள் உயிரிழந்தனர். இதையடுத்து இறப்பு எண்ணிக்கையானது 25ஆக உயர்ந்தது. இறந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அந்த இறந்த நபர்களின் உறவினர்கள் தொடர்ந்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நோக்கி வந்த வண்ணம் இருந்தனர். இந்நிலையில் வழக்கம் போல், அதாவது ஒரு பட்டாசு விபத்து நடைபெற்றால் உடல் கூறு ஆய்வு முடிந்து உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது பட்டாசு ஆலை தரப்பில் 50,000 ரொக்கமாகவும் 5 லட்சம் காசோலையாக வழங்குவது வழக்கம். அதை தவிர தமிழக அரசு சார்பில் 4 லட்சம் நிதி உதவி நிவாரணம் வழங்குவதும் வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் தற்போது 25 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பட்டாசு ஆலை தரப்பில் 50,000 ரொக்கம் வழங்க வேண்டும், 5 லட்சம் காசோலைக்கு பதிலாக டிமாண்ட் டிராஃப்ட் வழங்க வேண்டும் என உறவினர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். ஆனால் ஆலை உரிமையாளர் ஈஸ்வரி மற்றும் அவருடைய கணவர் இருவரும் தலைமறைவாகி உள்ள நிலையில் யார் இந்த நிவாரண தொகையை வழங்குவார்கள் என பட்டாசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பெரும் தவிப்பில் இருந்தனர். ஆனால் தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் மற்றும் உரிய நடவடிக்கை எடுத்து பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் தலைமறைவானதால் அவர்கள் தரப்பில் பட்டாசு ஆலை உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பாக உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கு 5,50,000 வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது இன்று அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு இந்த 5,50,000 பத்தாது, தங்களுடைய ஒவ்வொருவருக்கும் 30 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தங்களுக்கு இது போன்ற பட்டாசு விபத்து தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அரசு சார்பில் வழங்கும் 4 லட்சமும் இதுபோன்று ஆலை தரப்பில் வழங்கப்படும் 5,5 லட்சமும் பத்தாது எனவும் தங்களுக்கு பசுமை தீர்ப்பாயம் ஒரு பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 20 லட்சம் வழங்க வேண்டும் என கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கியதாகவும் அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு 20 வருடங்களுக்கு முன்பே 20 லட்சம் வழங்கியதாகவும் தற்போது கூடுதலாக 10 லட்சம் என 30 லட்சம் வழங்க வேண்டும் என கூறி தொடர்ந்து காவல்துறையினருடன் உரிமையாளர்கள் உறவினர்கள் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அந்த இடத்தில் பரபரப்பு நிலை வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.